Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம வெங்காயத்தை வச்சு காரசாரமான நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம் வகைகள் எல்லாத்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகும். டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு எந்த எண்ணெய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கணும், கொத்தமல்லி விதைகள். இதை சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லியோட அந்த வாசனை நல்லா நமக்கு தெரியும். கலரும் லைட்டாக கோல்டன் கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இது போல் ஒரு கலரில் கிடைக்கும். இதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வோட அந்த ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுருங்க. இந்த சமயத்தில் 15 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், நீல மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் குண்டு மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு சில மிளகாய் காரம் அதிகமாக இருக்கும், காரம் குறைவாக இருக்கும். அதை பார்த்துட்டு மிளகாயோட அந்த எண்ணிக்கையை கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த காஞ்ச மிளகாய் இந்த எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு வரணும். அதாவது கலர் நிறைய மாறக்கூடாது. இது போல் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ எடுத்து இதை தனியாக வச்சுக்கலாம். எண்ணெய் எந்த அளவு இருக்குன்னு பார்த்துட்டு அதே எண்ணெயிலேயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை சேர்த்து புளியையும் வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெய் சப்போஸ் உறிஞ்சிக்கிச்சு, எண்ணெய் இல்லை வதக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு எண்ணெய் இருக்குது. இதுலேயே சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை வறுத்து எடுத்துக்கலாம். புளி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அதனோட பச்சை மணம் மாறும். இப்போ புளியும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. புளியும் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவு பூண்டு பற்களை தோல் உரிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். பெரிய பூண்டு பல்லாக இருந்ததுன்னா ஒரு 10 பல் சேர்த்துக்கோங்க. சின்ன பூண்டு பல் கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா 15 சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு இதுலேயே 3 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துட்டு தீயை கொஞ்சம் மிதமாக வச்சுக்கிட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 150 கிராம் அளவுள்ள சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே இதனுடைய உப்பு சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும். அதனால் உப்பு சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். உப்பு உங்களோட தேவைக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு குறைவாக இருந்தால் கூட பிறகு நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் உப்பு சேர்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக சேருங்க. இது ஒரு கரெக்டான பதத்தில் வதங்கி வந்திருக்கு. இது போல் நமக்கு வதங்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு வதங்கியிருக்குன்னு. இதுதான் ஒரு கரெக்டான பதம். இது வரைக்கும் வதக்குனிங்கன்னா தான் உங்களோட ரெசிபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 1.5 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கொத்தமல்லியை இது போல் கலந்து விடணும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன் திரும்பவும் சொல்கிறேன்னா கடாயில் இருக்க அந்த சூடே போதும் கொத்தமல்லி வதங்கிறதுக்கு. கொத்தமல்லி இது போல் வதங்கின உடனே வேறு ஒரு பிளேட்டை தனியாக ஆற வச்சுருங்க. அதே கடாயில் விட வேணாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். புளியும் இதனோடையே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி விதைகள் வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதனோடையே சேர்த்துட போகிறோம். கொத்தமல்லி விதைகள் சேர்த்த பிறகு இதில் 2 சில்லு அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்பூன் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நிறையவும் சேர்த்துட வேணாம், டேஸ்ட் நல்லா இருக்காது. தண்ணி விடாமல் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் குறைவாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். கண்டிப்பாக இது சேர்க்கணும். அப்படிலாம் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி, அதை எல்லாத்தையும் இதில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அதனால தான் மிளகாய், புளியெல்லாம் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சோம். இதுதான் ஒரு கரெக்டான பக்குவம். இதை எடுத்து பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்மளோட வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். தாளிக்கிற கரண்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்ச பிறகு உடைச்ச உளுந்தம்பருப்பு இல்லை முழு உளுந்தம்பருப்பு ரெண்டுத்தில் எது இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு 3/4லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நம்ம இதில் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுலேயே மிளகாய் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கிள்ளி தாளிக்கிறதுக்கு 2 சின்ன குண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு
நல்லா பொரிஞ்ச பிறகு இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. இதையே நீங்கள் துவையலாக கூட பயன்படுத்தலாம். துவையலாக பயன்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா தாளிப்பு தேவையில்லை. இதை விட கொஞ்சம் கெட்டியாக அரைச்சா போதும். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா இதை சட்னின்னு சொல்லலாம், துவையலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது போல் சாதம் வகைகளுக்கெல்லாமும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கைவிடாமல் அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு 2-3 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். இதே ரெசிபியை இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.